ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது டாபிக் ஜியாகிரஃபியில். என்ன டாபிக்? சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டத்தை பற்றி நான் ஸ்கூல் பையனாக இருக்கும்போதே நான் படிச்சுட்டு வரேன் சார். இது எனக்கு நிறைய தெரியுமே சார், நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். ஆனால் நான் அதை நடத்த போகிறதில்ல. சூரியன் இங்கே இருக்குது, எர்த்து தூரமாக இருக்குது, எர்த்தில் தண்ணி இருக்குது, அதெல்லாம் நடத்த போகிறதில்ல. டிஎன்பிஎஸ்சிலேருந்து இல்லை கேள்விகள்லாம் கேட்கறது இல்லையே சார், இப்படியே நீங்கள் கேட்கலாம். அது வந்து ஆதி காலத்தில் எப்படி கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஜஸ்ட் அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. அதான் ஆதி காலம் டிஎன்பிஎஸ்சி, சரியா? ஸோ பேசிக்கான கொஸ்டின்ஸ், சன் எர்த்துலேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சில பிளானட்ஸை பற்றி கொஸ்டின் கேட்கறது, அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போது ட்ரெண்டு மாறிடுச்சு இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாரி இந்த டாப்பிக்லேருந்து கேள்விகள் கேட்கப்படுது. அதாவது ரீசெண்டாக ஒரு பிளானட்லேருந்து ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றின கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள், சரியா? எனக்கு நிறைய தெரியும் சார், ஆல்ரெடி எனக்கு தெரியும் இத்தனை பிளானட் இருக்குது, அதெல்லாம் எனக்கு நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்ல போகிறது இல்லைப்பா. ஜஸ்ட் நான் அதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது டிஎன்பிஎஸ்சிக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சம்பந்தமான டாப்பிக்கை மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரி? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோஸை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க, சரியா? ஸோ என்ன டாபிக்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி த ஒரிஜின் ஆஃப் யூனிவர்ஸை பற்றி நடத்தியிருப்பேன். ஆக்சுவலாக அது நமக்கு எக்ஸாமுக்கு தேவை இல்லைனாலும் நீங்கள் ஜாகிரஃபியை இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் கவனிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த அந்த சாப்டர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்ஸ் ஜாகிரஃபியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஒரிஜின் ஆஃப் யூனிவர்ஸை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்க்கணுன்னா பாருங்கள், சரியா? பிளேலிஸ்ட்டில் இருக்குது. சரி, இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம், சரியா? ஓகே, நம்ம சோலார் சிஸ்டமில் என்ன இருக்குது? நம்ம சோலார் சிஸ்டமில் சன் இருக்குது, பிளானட் இருக்குது, சேட்டலைட்லாம் இருக்குது. என்னென்னலாம் இருக்குது? நம்ம சூரிய குடும்பத்தில் நட்சத்திரம், கிரகங்கள், இயற்கை செயற்கைக்கோள்கள், வால் நட்சத்திரங்கள், விண்கற்கள் ஆகியவை பல வகையான செயற்கைக்கோள்கள் உண்டு. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸ்டார்னா என்ன, பிளானட்னா என்ன, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், போன வீடியோஸில் சொல்லிட்டேன். ஓகே, இதில் கொஞ்சம் விவரமாக என்ன பிளானட்ஸை நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு சம்மந்தமான பரீட்சைக்கு எக்ஸாமுக்கு ரிலேட்டடான நடப்பு நிகழ்வுகளை நம்ம பார்க்க போகிறோம், சரியா? இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஓகே, சரி, ஓகே. நம்ம பிளானட் வந்து எப்படி சுற்றுது சொன்ன, எலிப்டிக்கல் ஆர்பிட்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீள்வட்ட பாதை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் நம்மளுடைய பிளானட் வந்து சன்னை சுற்றிட்டு இருக்கு. அதே போல் நம்மளுடைய சூரிய குடும்பம் எதில் இருக்குது? மில்கிவே கேலக்சியில் இருக்குது, ஓகேவா? இந்த மில்கிவே கேலக்சியை சுற்றி நம்ம சோலார் சிஸ்டம் சுற்றுது. இப்போ நம்ம மில்கிவே கேலக்சி இப்படி இவ்வளோ பெருசுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய சோலார் சிஸ்டம் சின்னதாக இருக்கும், ஓகே? இப்படி சுற்றுது மில்கிவே, சரியா? ஸோ இப்படி தான் சுற்றிட்டுருக்கு, கரெக்ட். இப்போது உதாரணத்துக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கோம், சரியா? நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது இந்த இடத்துல நம்ம சோலார் சிஸ்டம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சோலார் சிஸ்டம் வந்து இப்படி சுற்றிட்டுருக்கு மில்கிவே கேலக்சியை. நமக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு பார்த்தீங்க, சுற்றிக்கிட்டே இருக்குங்க, சரியா? சுற்றிட்டே இருக்குது, பல கோடி வருடங்கள் ஆகும், ஓகேவா? இது கரெக்டாக நம்ம எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக நம்ம சோலார் சிஸ்டம் சுற்றிட்டு இருந்த நேரம் வந்து டைனோசர் வாழ்ந்துட்டு இருந்தது. கரெக்டாக நம்ம இப்போது மனிதரை வாழ்ந்துட்டு இருக்காங்க. சொல்கிறது புரியுதா? இப்போ மில்கிவே கேலக்சியே நம்ம சோலார் சிஸ்டம் சுற்றிக்கிட்டே இருக்குது. அது பல கோடி வருடங்கள் அங்கே ஒரு 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 வருட்டத்தை அடிக்க நான் இந்த டைரக்ஷனில் இருக்குது, நேராக ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அந்த டைரக்ஷனில் நம்ம சோலார் சிஸ்டம் இருந்தபோது டைனோசர் வாழ்ந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்ல வரேன், ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட், இதெல்லாம் ஓகே. ஸோ இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கோங்க, என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோலார் சிஸ்டமும் மில்கிவே கேலக்சியை சுற்றிட்டு இருக்கு. அது எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது பாருங்கள், 82,800 கிலோமீட்டர் சுற்றுது, ஓகேவா? சாரி, 8,28,000 km/h சுற்றிட்டு இருக்கு. சரி, ஓகே, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, சரி, ஓகே. நம்மளுடைய பிளானட்ஸ் எத்தனை பிளானட்ஸ் இருக்குது? மொத்தம் எத்தனை பிளானட்ஸ் இருக்குன்னா 8 பிளானட்ஸ் இருக்குது. இதில் அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம அந்த கவுண்ட்லாம் தேவையில்லை. இது கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம பிளானட்ஸ் இப்போ பாருங்களா, இந்த மெர்க்குரி, வீனஸு, எர்த்து, மார்ஸ்லாம் என்ன பிளானட்டாக இருக்குது அப்படின்னா ராக்கி பிளானட், கற்களால் ஆன பிளானட்ஸ். இதெல்லாம் ராக்கி பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜூபிட்டரு, சாட்டர்னு, யுரேனஸு, நெப்டியூன்லாம் என்ன பிளானட்னா வாயுக்களால் ஆன பிளானட், அதாவது கேசியஸ் பிளானட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சரியா? ஸோ அது ஏன்றது கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் எல்லா பிளானட்டும் ராக்கா இல்லை, ஏன் எல்லா பிளானட்டும் கேஸாக இல்லை அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. அது ஏன்னா ஒரு ரீசன் இருக்குது, சரியா? அது என்ன ரீசன் அப்படின்னா, முக்கியமாக என்னென்னா, இந்த சூரிய கதிர்வீச்சு இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ்னால என்ன நடக்குது? பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ் வந்து இருக்குது, அதனால் இந்த சூரிய கதிர்வீச்சு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ்னால அதிகமாக பாதிக்கப்படுது, ஓகே? பாதிக்கப்படும் போது லைட்டாக இருக்கக்கூடிய வாயுக்கள், எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், ஹீலியம், அது குறைந்த டென்சிட்டி அடர்த்தி இருக்கக்கூடிய வாயுகள் வந்து இந்த சூரிய கதிர்வீச்சுனால என்ன பண்ணுது? அப்புறப்படுத்தப்படுகிறது. அது எந்த பிளானட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி, வீனஸு, எர்த்து, மார்ஸில். அப்போது
லைட் கேஸஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளோ அவே, அதாவது சன் சோலார் ரேடியேஷனால என்ன ஆகுதுன்னா அது வந்து நம்மளுடைய நியர்பையாக இருக்கிற பிளானட்லேருந்து வெளியே போயிடுது. அப்போது டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் தான் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பிளானட்ஸில் இருக்குது. அப்போ என்னென்ன எலிமெண்ட்ஸ், மற்ற எலிமெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் சிலிக்கா, மற்ற மினரல்ஸ் சிலிக்கா, கார்பன், இதெல்லாம் வந்து எர்த் சன்னுக்கு நியர்பை இருக்கிற பிளானட்ஸ் வந்து அந்த மாதிரியான எலிமெண்ட்ஸால் உருவாக்கப்படுகிறது. அப்போ வந்து ஸோ அதனால தான் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம நியர்பை பிளானட்ஸ் வந்து ராக்கி பிளானட்ஸாக இருக்குது. கொஞ்சம் தள்ளி போக போக சன்னுடைய சோலார் ரேடியேஷன் வந்து கம்மியாகுது. ஒரு பர்டிகுலர் லைன் இருக்குது, ஓகேவா? அந்த லைனை தாண்டின ஒன்று என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ராக்கு ஃபார்ம் ஆகாது, கேஸும் ஐஸும் தான் ஃபார்ம் ஆகும். ஏன் அப்படின்னா சன்னுடைய ஹீட் வந்து இங்கே போக போக கம்மியாகிக்கிட்டே வருது. ஸோ அதனால கேஸும் ஐஸும் ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா ராக்கும் வாட்டரும் ஃபார்ம் ஆகும். இதுதான் கான்செப்ட், சரியா? இந்த ராக்கு வாட்டரு இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றது டீட்டெயிலாக போன வீடியோவில் நான் போட்டிருப்பேன், அதெல்லாம் நல்லா போய் பார்த்துட்டு வந்துடுங்க, சரியா? ஸோ இந்த காரணங்களால தான் நியர்பை இருக்கிற பிளானட் வந்து ராக்காலையும் கொஞ்சம் தள்ளி இருக்கிற பிளானட்டில் வந்து கேஸு ஐஸால் ஃபார்ம் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணம் என்னென்னா பாருங்களேன், இந்த பிளானட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பிளானட்லாம் மிகப்பெரிய பிளானட்ஸ். அப்போது லார்ஜர் த சைஸு, larger the density, larger the gravity, ஓகேவா? டென்சிட்டி அதிகமாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ சைஸு பெருசாக அதோடைய கிராவிட்டி அதிகமாகுது. அப்போ கிராவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால தன்னுடைய சுற்றி இருக்கிற கேஸ் என்ன பண்ணுதுன்னா இதெல்லாம் பிடிச்சி வச்சுக்குது. எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனும் ஹீலியமே என்ன ஆகுதுன்னா பிடிச்சி வச்சுக்குது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய பிளானட்ஸு அப்படின்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பிடிச்சி வச்சுக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் இந்த பிளானட்டை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிறிய பிளானட்ஸ். அப்போ ஸ்மால் பிளானட்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி கம்மியாக இருக்கும். சுற்றி இருக்கிற வாயுகளை என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா நிறைய பிடிச்சி வச்சுக்குது. இதுக்குன்றால கிராவிட்டி இருக்குதான், ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான வாயுவை தான் பிடிச்சி வச்சுக்க முடியுது. நிறைய கிராவிட்டி, அதிகமான கிராவிட்டி இருக்கிறதுனால என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேஸை தக்க வச்சுக்க முடியுது. ஸோ அதனால தான் இந்த பிளானட்ஸ்லாம் கேசியஸ் பிளானட்ஸாக இருக்குது. இந்த பிளானட்ஸ்லாம் ராக்கி கற்களால் ஆன பிளானட்ஸாக இருக்குது, சரியா? ஓகேவா? ஸோ அதாவது ஒரு சப்ஜெக்டை நடத்துகிறேன் அப்படின்னா சிம்பிளாக என்ன வேணுமோ சொல்லிட்டு போயிடலாம். அப்போ ஒன்றும் டைம் வந்து கொஞ்சமாக தான் எடுக்கும். நான் உங்களுக்கு இந்த கான்செப்டை புரிய வைக்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கமே, நான் அடிக்கடிக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு ஒரு வீடியோ வந்து அதிக டைம் எடுக்குது, சரியா? ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா டைம் எடுத்து வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும் ஏன் இவ்வளோ நேரம் எடுத்து நடத்துகிறேன் அப்படின்ட்டு, சரியா? ஓகே. ஸோ அடுத்த இதுக்கு நம்ம போயிடலாம். இப்போ பாருங்கள், இந்த நான் சொன்னதை தியரிட்டிக்கலாக இங்கே போட்டிருக்க பாருங்கள். ஏன் வந்து டெரஸ்ட்ரியல் பிளானட்லாம் ஹீட் அதிகமாக இருக்கக்கூடிய பிளானட், நிலப்பரப்பு, தமிழில் படிங்களா, நிலப்பரப்பு கோள்கள் பாறையினாலும் நீரானாலும் ஆனவை. ஆனால் ஜோவியன்னா கேசியஸ் பிளானட், ஓகேவா? ஜோவியன்னா இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேசியஸ் பிளானட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஓகே? ஸோ ஜோவியன் மீன்ஸ் கேசியஸ். தமிழில் அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ, ஜோவியன்னா என்ன பிளானட்டு, வாயுக்களால் ஆனக்கூடிய கிரகங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சரியா? அது ஏன் அப்படின்னா ரீசன் இதுதான், ஓகேவா? என்னென்ன ரீசன் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, சின்னதாக இருக்குது, கம்மியான கிராவிட்டி, அதுக்கப்புறமா நம்மளுடைய சூரிய கதிர்வீச்சு, தீவிர சூரிய கதிர்வீச்சுனால என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பழைய அதாவது கேஸால் ஆகக்கூடிய பிளானட் வந்து தூரமாக அமையுது. கேஸால் அதாவது ராக்கால் அமையக்கூடிய பிளானட் சன்னுக்கு கிட்ட இருக்கிற பிளானட்டுக்கிட்ட அமையுது, சரியா? இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ புரியும் உங்களுக்கு ஏன் வந்து 4 பிளானட்டும் ராக்கில் மேட் ஆகிருக்கு, அடுத்த பிளானட்ஸ் எல்லாமே வந்து என்ன மேட் ஆகிருக்குன்னா கேசியஸாக மேட் ஆகிருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், சரியா? வாயுக்களால் ஆனது. ஓகே, அடுத்தது இப்போ ஒருத்தராக பார்த்துடலாம். நம்மளுடைய பெரிய ஆளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். யார் அப்படின்னா நம்மளுடைய சூரிய குடும்பத்தின் தலைவர் சூரியனே. ஸோ அந்த சூரியனை பற்றி நம்ம பார்த்துருவோம், சரியா? சூரியனில் என்ன இருக்குது? சூரியனும் அதே தான், மெயினாக 2 கேஸு தான். என்ன கேஸு? ஹைட்ரஜனு, ஓகேவா? ஹீலியம், ஓகேவா? என்னது 2 வாயு தான். அதுவும் வந்து ஹைட்ரஜன் தான் எத்தனை சதவீதம் இருக்குது? 70% இருக்குது. ஹீலியம் வந்து 24.4% இருக்குது, சரியா? ஸோ இந்த சதவீதத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் 2 ஹைட்ரஜனை சேர்ந்து ஹீலியம் ஆட்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹீலியம் ஆட்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஆற்றல் உருவாகுது. அந்த ஆற்றல்னால தான் நமக்கு ஹீட்டாக நமக்கு வந்து அடையுது. அதனால தான் நமக்கு சூரியன் எப்போதும் வந்து சூடாக இருக்குது, சரிங்களா? இதுதான் கான்செப்ட், சரியா? ஓகே, இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா இதனுடைய லேயர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எர்த்துக்கு எப்படி வந்து அட்மாஸ்பியருக்கு லேயர் இருக்குது, நம்மளுடைய லித்தோஸ்பியருக்கு லேயர் இருக்குது, அதே போல் அது நான் தனியாக நடத்துகிறேன். எர்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் அது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதில் நம்ம சன்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சன்னுக்கும் அதே போல் லேயர் இருக்குது. இப்போ என்னென்ன லேயர் இருக்குது? உட்புறத்தில் 3 அடுக்குகள் இருக்குது. என்னென்ன அடுக்குகள் இருக்குது அப்படின்னா மையக்கரு, கதிர்வீச்சு மண்டலம், வெப்ப மண்டலம், ஓகேவா? கோரு, ரேடியேட்டிவ் ஜோனு, கன்வெக்டிவ் ஜோனு. இது ஒன்றுத்துக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குது, ஒரு தன்மை இருக்குது, சரியா? இது வந்து சன்னுடைய உட்புறத்தில், சன்னுடைய உட்புறம்னா இது
புரியுதா? இந்த லேயரை சொல்லிட்டு இருக்கேன் நான். அப்போ வெளிப்புறத்துனா அட்மாஸ்பியர். அப்போ சன்னுடைய அட்மாஸ்பியர் லேயரா பிரிக்கிறாங்க. அது எந்த லேயரா பிரிக்கிறாங்க? போட்டோஸ்பியர் ஒளி மண்டலம் சொல்லுவாங்க. குரோமோஸ்பியர் வண்ண மண்டலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கரோனா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த மூணுமே என்னது பார்த்தீங்கன்னா சூரிய மண்டலத்தின் வளிமண்டலம், சூரியனின் வளிமண்டலமாக பிரிக்கப்படுகிறது. சரியா? இது ஒன்றும் ஒரு வேலையை செய்யுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கோர் சன்னுடைய கரு இருக்குல்ல, நான் ஆல்ரெடி இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சன்னுடைய கோருடைய மாசு அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரியா? இப்போ இந்த கோர் வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஆல்ரெடி சொன்னது தான். என்ன நடக்குது? நியூக்ளியர் ஃபியூஷன், கரு இணைப்பு நடக்கிறது. ஓகேவா? கரு இணைப்பு நடக்குது. இந்த கரு இணைப்பு என்ன சொல்றது? இப்பதான் சொன்னேன். 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து ஹீலியம் ஆட்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த கோர் ஜோன்ல நடக்குது. சரியா? ஓகே, பாருங்க, அது இமேஜா இங்க கொடுத்துருக்கேன் பாருங்களேன். சன்னுடைய இன்டீரியர் என்னென்ன ஜோனு? கோரு, அதுக்கப்புறம் ரேடியேட்டிவ் ஜோனு, அதுக்கப்புறமா கன்வெக்டிவ் ஜோனு. ஓகேவா? தமிழ்ல மையக்கரு, கதிர்வீச்சு மண்டலம், வெப்பமண்டலம். அதுக்கு அடுத்தது அதோட அட்மாஸ்பியரை லேயரா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னது? புரோட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர், வெளிப்புற பகுதி தான் கொரோனா. சரியா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஆனால் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மளுக்கு கண்ணில் இப்போ நம்ம சூரியனை நம்ம வந்து இங்கே வந்து விசிபிள் ஐஸில் பார்க்குறோம் இல்லையா? தெரியக்கூடிய லேயர் எது தான் அப்படின்னா ஃபோட்டோஸ்பியர் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். எது தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோமோஸ்பியரும் கொரோனாவும் தெரியாது. அது ஏன் அப்படின்னா இந்த குரோமோஸ்பியரும் கொரோனாவும் வெரி தின் லேயர்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த லேயர் மைன்யூட்டாக இருக்கும் அந்த லேயருடைய சைஸ். ஓகேவா? ஆனால் ஃபோட்டோஸ்பியர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால தான் அது நம்மளுக்கு வெளிச்சம் நமக்கு தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டே டைம்ல நீங்க மேல பார்க்குற நட்சத்திரங்களை பார்க்க முடியாது இல்லையா? ஆனால் நைட் டைம்ல பார்க்குற நட்சத்திரங்களை பார்க்க முடியுது. அதே போலதான் இப்போ போட்டோஸ்பியர் அதிகமாக வெளிச்சம் இருக்கிறதுனால கொரோனாவையும் குரோமோஸ்பியரையும் நம்மளால பார்க்க முடியாது. அதாவது குரோமோஸ்பியர்னா தமிழ்ல வண்ண மண்டலத்திலையும் கொரோனாவை நம்மளால பார்க்க முடியாது. ஒளி மண்டலம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு அப்பியர் ஆகக்கூடிய மண்டலம். அதை தான் நான் சொல்ல வரேன். சரியா? அப்போ வண்ண மண்டலமும் கொரோனாவும் எப்போ தெரியும் அப்படின்னா கிரகணம் ஏற்படுது பார்த்தீங்களா? நிலா வந்து சூரியனை மறைக்கும் போது போட்டோஸ்பியர் மறைக்கப்படுது. போட்டோஸ்பியர்னா ஒளிமண்டலம் மறைக்கப்படும் பொழுது லைட் கொஞ்சம் கம்மியாகுது. லைட்டு கம்மியான உடனே 3 லேயர் அழகா தெரியும். நீங்க இமேஜஸ் போட்டு பாருங்க. சரியா? ஒளிமண்டலம், வண்ண மண்டலம், கொரோனா, அது எப்போ மூணுமே கரெக்டா தெரியும்னா கிரகங்கள் ஏற்படும் போது தெரியும். சரியா? ஓகே, இதெல்லாம் புரிஞ்சிருச்சா? இப்போ மொத்தம் 6 லேயர்ல இருக்கு. அது என்னென்னலாம் நடக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இன்னும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன் போக. ஓகே, இது சம்பந்தமா என்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு அப்படின்னா இதுதான் ஆதித்யா L1. ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான டாபிக், எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு டாபிக். சரியா? ஸோ சன்னை பத்தி நமக்கு தெரிஞ்சிச்சு. சன்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. சன்னு வந்து ஹைட்ரஜனாலும் ஹீலியம்னாலும் ஆனது. அதனுடைய லேயர்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதை பத்தி இன்னும் முடியல, இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு சன்ல. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆதித்யா L1 மிஷனை நம்ம லான்ச் பண்றோம். அப்போ ஆதித்யா L1 நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்பேஸ் மிஷன் டு அப்சர்வ் த சன். சூரியனை கண்காணிக்கும் முதல் இந்திய விண்வெளி பயணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதித்யா L1. ஆதித்யானா சன்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, என்ன லான்ச் வெஹிக்கல் யூஸ் பண்றாங்க அப்படின்னா PSLV யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா PSLV யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2 செப்டம்பர் 2024. எப்போ போய் அந்த இடத்த போய் அடைஞ்சது அப்படின்னா ஓகேவா, நான் ஜான்வரி 6, 2025 போய் ஓகேவா. இவ்வளோ ட்ராவலிங் டைம் எவ்வளோ எடுத்து வச்சுக்க பாருங்க. சரியா? ஸோ இப்போ லான்ச் பண்ண டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே போய் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுதான் லான்ச் பண்ணியிருக்காங்க. முதலான மிஷன், சன்னுக்கான மிஷன். ஓகேவா? ஸோ இது நெக்ஸ்ட் இப்போ கேள்வி கேட்கறது பேசிக்காக கேட்கறதுனா இப்படி கேட்கலாம். பட் இப்படிலாம் கேட்கறது கிடையாது. இன்னும் இன்டெப்த்தாக போய் தான் இப்பெல்லாம் கேட்குறாங்க. அப்போ எப்படி கேட்பாங்க அப்படின்னா இதை தான் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? அதனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ அதனுடைய குறிக்கோள் என்ன படிங்களேன். L1 ஆதித்யா L1 வில் ஸ்டடி த சன் கொரோனா. இப்போ ஏன் அந்த கொரோனாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இந்த ஆதித்யா L1 நடத்துகிறப்ப தான் புரியுதுங்களா? சன்னுடைய கொரோனா, சன்னுடைய ஃபோட்டோஸ்பியர்னா வண்ணமண்டலம், இந்த வண்ணமண்டலம் ஒளி மண்டலம்லாம் சொன்னல, அதுதான் வண்ணமண்டலம், ஒளி மண்டலம், சோலாருடைய விண்டு. ஓகே, சன்னில் நடக்கக்கூடிய காற்று, சூரிய காற்று, அப்புறம் வந்து சோலார் ஃப்ளேர்ஸ் அது நான் இமேஜோட காட்டுறேன். இந்த ஃப்ளேர்ஸ்னால் என்னன்னு புரியும். அப்புறம் முக்கியமானது இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தமிழ்லையும் இதுதான் இந்த வார்த்தை, அப்படியே இங்கிலீஷில் என்னவோ அதை அப்படியே படிச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறமா வந்து சன் ஸ்பாட்டை பற்றியும் படிக்கிறது. சன் ஸ்பாட்னா என்னன்னு சொல்கிறேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இமேஜில் காட்டிடுறேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சன் ஸ்பாட்.
ஓகேவா? இந்த சன் ஸ்பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் வந்து மெயினாக வந்து இந்த லேயர்ஸை பற்றி படிக்கிறது. முக்கியமாக எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் இந்த ஆதித்யா L1 நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏவி இருக்கோம். சரியா? ஓகேவா? அது எதில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிஎஸ்எல்வியில் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். சரியா? அது எந்த இடத்துல போய் இருக்குது அப்படின்னா ஆதித்யா L1 சொல்கிறாங்கல்ல, L1னா ஆல்ரெடி நான் நடத்தியிருப்பேன். ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பு தொலைநோக்கியை பற்றி நடத்தியிருப்பேன் போன வீடியோவில். அந்த வீடியோவில் வந்து நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை பற்றி டீட்டெயிலாக. சரியா? ஸோ இந்த L1 பாயிண்டில் போய் வைக்கிறாங்க. L1 பாயிண்டில் வைக்கிறதுனால அதுக்கு பேரே ஆதித்யா L1 அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன், இந்த சன் ஸ்பாட் அப்படின்னா அது அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சன்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி உருவாகுது. சன்னுக்கு ஒரு காந்த விசை இருக்குது. இந்த சன்னுக்கு ஒரு காந்த விசை இருக்குது. சன்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இது எப்படி உருவாகுதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுடைய அந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன், அந்த சன் ஸ்பாட்லாம் எப்படி நமக்கு வருது அப்படின்ட்டு தெரியும். அப்போது நம்ம எர்த்துக்கு காந்த விசை இருக்கிறது போல் சூரியனுக்கும் இருக்குது. ஆனால் சூரியனுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது எப்படி உருவாகுது அப்படின்னா முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா. தமிழ்லையும் பிளாஸ்மா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பிளாஸ்மா வந்து நகரத்தினால தான், வேகமாக நகரத்தினால தான் என்ன உருவாக்குது, சூரியனுக்கு வந்து ஒரு காந்த விசை உருவாகுது. அப்போ இந்த பிளாஸ்மா அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச 3 விஷயம். சன் வந்து எதால் ஆயிருக்கு அப்படின்னா கேஸ்னால ஆயிருக்கு. அப்போ அது கேஸ், முக்கியமான கேஸ் என்னென்ன 2 கேஸ் இருக்குது, ஹைட்ரஜனும் ஹீலியமும் இருக்குது. ஓகேவா? ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ சன்னு பெரிய சன்னு. ஓகேவா? இந்த சன் எப்படி இருக்கும், லார்ஜர் த சைஸு ஹையர் த கிராவிட்டினால நான் வச்சுக்கோங்க. சைஸு பெருசாக இருக்குன்னா அதில் ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப தன்னைத்தானே சுருக்கிக்க பார்க்கும். ஓகேவா? அப்போ உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அழுத்தம் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். சரியா? இந்த ப்ரெஷரை பேலன்ஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து ஒரு ஹீலியம் அணு உருவாகும். அது உருவாகும்போது ஒரு ஆற்றல் உருவாகும், எனர்ஜி உருவாகும். இந்த எனர்ஜி வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெளியே விடும். அந்த வெளியே விடுறதுனால இந்த அழுத்தத்தை வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணிடும். இதை டீட்டெயிலாக நான் போன வீடியோவில் அகைன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் நான் ஏன் போன வீடியோவில் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா வர வீடியோவில் புரியும். அதனால தான் சொல்கிறேன், என்னோடய வீடியோவை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்க. நடுவில் ஒரு வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது. ப்ராப்பராக அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, இது நல்லா புரியும். இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா போன வீடியோ போய் பாருங்கள். சரியா? ஸோ இந்த ப்ரெஷர்னால என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேலன்ஸ் ஆகிடுது. பட் இருந்தாலும் இந்த அதிக ப்ரெஷர்னால இந்த ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து உடஞ்சிரும். இட் புரோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவியலில் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அயோனைஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அயோனைஸ்ட் அப்படின்னா புரோக்கன், உடஞ்சிரும். ஹைட்ரஜன் வந்து எதால் ஆனது, ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் அதனால் ஆனது. சரியா? சாரி, ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரானால் ஆனது. ஓகேவா? நியூட்ரான் கிடையாது, ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரானால் ஆனது. இப்போ என்ன ஆகுதுன்னா அதிக அழுத்தத்தினால ஒரு சில ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா உடஞ்சி அதிகமாக இந்த புரோட்டான்லேயும் எலக்ட்ரான்லேயும் அதிகமாக ஹீட் போகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து என்னவா மாறும்னா பிளாஸ்மாவாக மாறும். ஓகேவா? இந்த பிளாஸ்மான்றது 4th ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது, சாலிடு, லிக்விடு, கேஸ், வாயு. அடுத்தது 4வதாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மா எப்படி உருவாகுது, இந்த கேஸை அதிகமாக ஹீட் ஆகும்போது அந்த ஹீட்டு வந்து எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் எதில் அச்சீவ் பண்ண முடியும்னா அதிகமாக இருக்குது இந்தமாரி ஸ்டாரில் தான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த ஹீட் அதிகமாகும் போது அந்த கேஸ் என்னவா மாறுது, பிளாஸ்மாவாக மாறுது. சரி, ஓகே சார். இதுக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் என்ன சார் சம்மந்தம்? இந்த பிளாஸ்மா தான் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கே காரணமாக இருக்குது. அப்போ அந்த பிளாஸ்மா வந்து என்ன நடக்குதுன்னா பிளாஸ்மா அந்த கேஸ் வந்து பிளாஸ்மாவாக மாறின உடனே ஸ்பீடாக மூவ்மெண்ட் ஆகும். அந்த இப்போ சன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சன்னுக்குள்ளே ஸ்பீடாக என்ன ஆகும், ஜிக்ஸாக்கா இப்படியும் அப்படியும் எல்லா இடமும் சூரியனை சுற்றி அதிகமாக நகரக்கூடியது தான் இந்த பிளாஸ்மா. கேஸோட ஸ்பீடாக நகரும். அப்படி நகரும்போது என்ன உருவாகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. ஓகேவா? சூரியனை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. இந்த காந்த விசை வந்து ஈவனாக உருவாகாது. எப்படி உருவாகும் அப்படின்னா பிளாஸ்மா வந்து ஒரே இடமா நகராது, எப்படி வேணால் நகரும் அது. அப்போ அதனால் வந்து ஒரு காந்த விசை வந்து சூரியனை நோக்கி எப்படி வேணால் வந்து உருவாகும். அது இமேஜாக நான் காட்டுற பாருங்க. அடுத்த இமேஜில் பாருங்கள், எர்த்துடைய கிராவிட்டி ஃபீல்டு வந்து இப்படி தான் இருக்கும்.
அப்படி கிறுக்கி விட்ட மாரி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் வந்து சூரியனுடைய காந்த விசை இருக்கும். சரிங்க சார். இதுக்கும் இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷனுக்கும் சன்ஸ்பாட்டுக்கும் என்ன சார் சம்மந்தம்? அப்போ இப்போ இது ஏன் சொல்கிறேன்னா, இதை புரியறதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம். சரியா? இப்போ வந்து சன்னுக்கு எப்படி காந்த விசை வந்தது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த காந்த விசை என்ன பண்ணுன்னா, சூரியனுடைய ஆற்றலை, சூரியனுடைய எனர்ஜி, ஹீட்டை வந்து வெளியே விடாமல் சில காந்த விசை வந்து சில இடத்துல காந்த விசை அதிகமாக இருக்கும். ஓகேவா? அந்த காந்த விசை என்ன பண்ணுன்னா, சூரியனுடைய ஆற்றலை வெளியே விடாமல் தடுக்கும். சூரியனுடைய எனர்ஜியை வெளியே விடாமல் தடுக்கும் போது அது எது தடுக்கும்னா காந்த விசை தடுக்கும். அப்போ சூரியனுடைய ஹீட்டு வெளியே தெரியல அப்படின்னா அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதுனால தான் மற்ற இடங்களோட இந்த இடம் வந்து கொஞ்சம் கூலராக இருக்கும். அந்த கூலராக இருக்கிறதுனால தான் அந்த இடம் வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்குது. அதுதான் வந்து சன் ஸ்பாட்டுன்னு சொல்கிறாங்க. சரியா? இதை ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆதித்யா L1 ஆரம்பித்தோம். கருப்பாக இருக்கும்னா அப்படியே பார்க்க அப்படியே கருப்பாக இருக்குமா அப்படின்லாம் கிடையாது. கொஞ்சம் கலராக தான் இருக்கும். ஆனால் பக்கத்தில் அந்த இடத்துங்களை சுற்றி இருக்கிற இடத்த வச்சு கம்பேர் பண்ணும்போது அந்த இடம் நம்மளுக்கு இருட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது என்ன காரணம்னா சூரியனோட காந்த விசை வந்து சன்னுடைய ஆற்றலை வெளியே விடாமல் தடுக்குது. அதனால தான் சன் ஸ்பாட் வந்து உருவாகுது. அப்புறம் இன்னொன்று சொன்னேன், அது என்னதுப்பா? கொரோனல் மாஸ் எஜெக்ஷன். இது எப்படி உருவாகுது அப்படின்னா பாருங்கள், இமேஜ் பாருங்கள். இந்த 2 காந்த விசை ஒரே ஈவனா வராது. ஓகேவா? அப்போ ரெண்டுமே காந்த விசை மோதும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 காந்த விசையும் மோதி ஒரு புது காந்த விசை வெளியாகும். ஓகே, 2 காந்த விசை மோதி ஒரு புது காந்த விசை வெளியாகும் போது சன்னுடைய சோலார் ரேடியேஷன், சன்னுடைய சூரியனுடைய சூரிய கதிர்வீச்சு வெளியே அதிகமாக எஜெக்ட் ஆகும். அதுதான் வந்து கொரோனல் மாஸ் எஜெக்ஷன். கொரோனல் அப்படின்னா நம்ம சன்னுடைய லேயர் படித்தோம் இல்லையா? சன்னுடைய அவுட்டர் லேயர்லேருந்து எஜெக்ட் ஆகக்கூடியது தான் அது பேர் கொரோனல் எஜெக்ஷன். கொரோனல் எஜெக்ஷன்ன்றது சன்னுடைய ரேடியேஷன்ஸ் வந்து எல்லா பிளானட்ஸ்லேயும் வரும். ஆனால் இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் வந்து சன்னுடைய ரேடியேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த சன்னுடைய ரேடியேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய எர்த்து வந்து பாதிக்கப்படுது. ஸோ இதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆதித்யா L1 மிஷனை நம்ம அனுப்பியிருக்கோம். சரியா? ஸோ இப்போ புரிஞ்சுதா? கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்னா என்ன, சன்ஸ்பாட்னா என்ன கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த டீட்டெயில் தான் எந்த வீடியோஸில் இருக்காதுங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் எப்படி கிடைக்குதுன்ற எப்படி வருதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க, சயின்டிஃபிக்காக புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ இதெல்லாம் அப்படியே இந்த லைன் அப்படியே கேட்கலாங்க. சரியா? ஓகேவா? ஸோ அதனால் வந்து இதை ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஎம்இனா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ வந்து லெக்ராஞ்சி அப்படின்றது நான் சொல்கிறேன். L1 சொல்கிறாங்களே, லெக்ராஞ்சி பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த லெக்ராஞ்சி பாயிண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பார்த்துடலாமா? அதையும் லெக்ராஞ்சி பாயிண்ட்ன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். L2 பாயிண்ட்ல யார் இருக்கா அப்படின்னா, யார் இது குட்டியாக இருக்கு பார்த்தீங்களா? ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் தொலைநோக்கி இருக்கார். ஓகேவா? இங்கே ஆதித்யா L1 சொல்கிறாங்களே, L1னா லெக்ராஞ்சி 1 பாயிண்ட்ல கொண்டு போய் தான் ஆதித்யா L1 வைக்க போகிறாங்க. வச்சுட்டாங்க. சரியா? ஜனவரி 6 போய் 2025 போய் அது பிளேஸ் ஆயிடுச்சு. சன்னை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்குது. ஓகேவா? L1 பாயிண்ட்ல யார் இருக்கா? ஆதித்யா L1 இருக்கு. L2 பாயிண்ட்ல தொலைநோக்கி, ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி இருக்குது. இது ஏன் இந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 15 மில்லியன் கிலோமீட்டர். ஓகேவா? இதில் 1% தூரம் தான் எது இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த L பாயிண்ட்ஸ் இருக்கும். 1.5 மில்லியன் கிலோமீட்டர். சரியா? இதனுடைய 1% தான் இதனுடைய டிஸ்டன்ஸ். ஓகேவா? L2க்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், L1க்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஓகேவா? சரி, ஏன் சார் 1.5 மில்லியன் கிலோமீட்டர், அதாவது சூரியனுக்கும் எர்த்துக்கும் உள்ள மொத்த டிஸ்டன்ஸில் 1% தூரம் தான் அது ஏன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் 200 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் போகிறீங்க, இல்லை 1.5 மில்லியன் கிலோமீட்டருக்கு கீழே போகிறீங்க அப்படின்னா ரெண்டு இருக்குது பார்த்தியா? சன்னுடைய எர்த்துடைய கிராவிடேஷன் புல் வந்து ஈவனாக இருக்காது. சிம்பிள். L பாயிண்ட்ஸ் எதுக்காக அப்படின்னா, சன்னுக்கும் ஸ்டாருக்கும், அந்த சன்னுடைய ஸ்டாருக்கும் எர்த்துக்கும் உள்ள புவியீர்ப்பு விசை வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் படிங்களேன். இது 2 பொருட்களின் ஈர்ப்பு விசை ஏறக்குறைய சமமாக இருக்கும். எந்த பாயிண்ட்டில்? அந்த 1.5 மில்லியன் கிலோமீட்டர் பாயிண்ட்டில் சமமாக இருக்கும். அந்த சமமாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அந்த பிளேஸில் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, சமமாக இருக்குது இல்லையா? அது வைக்கிறதுனால நம்ம அனுப்பக்கூடிய சேட்டிலைட்ஸ் வந்து ஃபியூவல் கன்சப்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் அதுதான். எரிபொருள் நுகர்வு குறைக்க உதவுகிறது அந்த மாரி பாயிண்ட்டில் வைக்கிறதுனால. அப்படி வைக்கிறதுனால எரிபொருள் வந்து ரொம்ப காஸ்ட்லி நம்ம அனுப்புறதுனால. அப்போ அதோட லைஃபு ஃபியூவல் கன்சப்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதோட லைஃப் எப்படி இருக்கும்? அதிகமாகும். அடுத்தது, அட்வான்டேஜ் ஆஃப் கண்டினியூஸ்லி வியூவிங் த
ஆப்ஜெக்ட் அந்த வியூவிங் தி ஆப்ஜெக்ட் வித்தவுட் எனி எக்லிப்ஸ். கிரகணம் வந்துச்சுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மறைச்சிடும், அதான் கிரகணம். அந்த கிரகணம் எதுவும் ஏற்படாத மாரி அந்த இடத்துல வந்து அந்த ஆப்ஜெக்ட் இப்போ L1 பாயிண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கிரகணமும் சூரியனை மறைக்காத மாரி பார்க்கலாம். அதுதான் அந்த கான்செப்ட். எந்த கிரகணமும் இல்லாமல் தொடர்ந்து பார்ப்பதன் நன்மை கிடைக்கிறது. இப்போ புரிஞ்சுதா? இந்த எல் பாயிண்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த எல் பாயிண்ட்ஸ்ல ஏன் வைக்கிறாங்கன்னா இந்த 3 பாயிண்ட் தான் முக்கியம். அப்படி எக்ஸாம்ல கேட்குறாங்கன்னா இந்த 3 பாயிண்ட் தான் கேட்பாங்க. போதுமா? அடுத்தது போயிடுறேன். இப்போ ஸ்டாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். கிளியரா? சன்னுக்கு சம்மந்தமான அந்த ஆதித்யா L1 மிஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பிளானட்டுக்கு வந்துடலாம். சரியா? கிரகங்கள்னா என்ன? அது வந்து ஒரு வானுடல் சொல்லுவாங்க, ஒரு செலஸ்டியல் பாடி. அது எதை சுற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னை சுற்றுது. அதுக்கு நம்ம பிளானட்டுக்கு எப்போதுமே லைட்டு கிடையாதுங்க. ஸ்டார்கிட்ட மட்டும்தான் லைட் இருக்குது. அந்த ஸ்டார் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன்னால அது வந்து என்ன கொண்டு வருதுன்னா எனர்ஜி, ஆற்றலை வந்து ஒளியாக கொண்டு வருது. ஆனால் பிளானட்ஸுக்கு அந்த இது கிடையாது. ஓகேவா? ஸோ பிளானட் டஸ் நாட் ஹாவ் எனி லைட் ஆஃப் தர் ஓன் பட் ரிஃப்ளெக்ட் தி லைட் ஆஃப் த சன். கோள்களுக்கு சொந்த ஒளி இல்லை, ஆனால் சூரிய ஒளியை பிரதிபலிக்க. சரி, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் தெரியும். ஏன் ஒரு பிளானட்டை நம்ம ஏன் வந்து பிளானட்னு சொல்கிறோம்னா ஒரு காரணங்கள் இருக்குது. காரணம் இல்லாமல் எதுவுமே சொல்கிறது கிடையாது. அப்போ பிளானட்னு எப்போ சொல்கிறோம் அப்படின்னா அது சூரியனை சுற்றும் போது. முதல் பாயிண்ட். இது எந்த கிரகத்தின் துணைக்கோளாகவும் இருக்கக்கூடாது. இப்போ எர்த் எதனாச்சும் துணைக்கோளாக இருக்கா? கிடையாது. டியூ டு இட்ஸ் ஓன் தேர்ட் பாயிண்ட், டியூ டு இட்ஸ் ஓன் மாஸ் செல்ஃப் கிராவிட்டி இட் ஷுட் கெட் எ ஸ்பெரிக்கல் ஷேப். அதாவது கோள வடிவமாக இருக்கும். ஸ்பெரிக்கல் ஷேப் எப்படி கோள வடிவமாக இருக்குது அப்படின்னா அதனுடைய மாசுனாலையும் அதனுடைய நிறையினாலையும் அதனுடைய ஈர்ப்பு விசையினாலும் அது என்னவா மாறுது பார்த்தீங்கன்னா கோள வடிவில் மாறி இருக்கணுமா. அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, வேறு எந்த வானுடலும் அதன் சுற்றுப்பாதையில் கடக்கக்கூடாது. இப்போ எர்த்து வந்து சூரியனை சுற்றும் போது கிராஸ்ல அது வழியில் யாருன்னா வராங்களா? இல்லைல்ல. அப்போது அது போகிற வழியில் எந்த ஒரு ஆர்பிட்டும் எந்த ஒரு ஆப்ஜெக்டும் குறுக்க வரக்கூடாது. இந்த 4 கண்டிஷன் வந்து கிரைட்டீரியா வந்து இருந்துச்சு அப்படின்னா அது என்னது சொல்கிறாங்க, அதை பிளானட்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. சும்மா தெரிஞ்சுங்க, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரியா? ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்கள் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும்ல. பிளானட்டு நம்ம படிக்கிறோம், ஏன் அதை பிளானட்னு சொல்கிறாங்க இப்போ புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ ஒரு பிளானட்டை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நான் இப்பயே சொல்லிடுறேன், நான் பிளானட்டை பற்றி மட்டும் சொல்ல மாட்டேன். பிளானட்டு நம்மளுக்கு தெரியும், இப்படி ஒரு பிளானட் இருக்குது, இப்படி ஒரு கிரகம் இருக்குன்னு தெரியும். ஆனால் அந்த பிளானட்டுக்கு சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதனால தான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நடப்பு நிகழ்வுகளையும் கொஞ்சம் அப்படியே கூடவே கவர் பண்ணுவேன். சரியா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் சூரியனை தாண்டினவுடனே நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா அப்படியே டிராவல் பண்ணிகிட்டே வந்துடும் ஒரு பிளானட்டா. சரியா? சூரியனை தாண்டினவுடனே என்ன பிளானட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன். ஓகே, அருகில் உள்ள கிரகம், சிறிய கிரகம், செயற்கைக்கோள்கள் இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சன்னுடைய லைட் வந்து நம்ம எர்த்தை ரீச் ஆகிறதுக்கு வந்து 8 நிமிஷமோ எவ்வளோ சொல்லுவாங்க. ஓகே, 8 நிமிஷம் எவ்வளோ செகண்ட் வரும். அதேமாதிரி மெர்க்குரி அடையிறதுக்கு வந்து வெறும் 3.5 நிமிஷம், 3.2 நிமிஷம் தான் ஆகுது. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்த பிளானட் பாருங்கள், வெள்ளி கிரகம். பூமியின் சகோதரின் எல்லாருக்கும் தெரியும். ஏன் பூமியின் சகோதரின்னு சொல்கிறாங்க? பார்க்க சைஸில் எல்லாமே அப்படியே எர்த்து போலவே இருப்பார் அவர். சரியா? சூரிய குடும்பத்தில் வெப்பமான கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அந்த பாயிண்ட் நான் அகைன் வரேன். சரியா? பாப்புலர்லி கால்ட் அஸ் மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த 2 பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சு சூரிய மண்டலத்தில் வெப்பமான கிரகம் ஏன் புரிஞ்சிச்சுன்னா அது ஏன் மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார் சொல்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு யூனிக்னஸ் இருக்குது இந்த பிளானட்டுக்கு. நம்ம எல்லா கிரகங்களும் ஆன்டி கிளாக் வைஸ் தான், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். ஆனால் இது மட்டும் வந்து கெடிகார திசையில் சுற்றும், கிளாக் வைஸில் சுற்றக்கூடியது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த பிளானட் வந்து ஸ்லோவஸ்ட் ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட். நம்மளுக்கு 24 மணி நேரம் ஆகுதா, அவருக்கு 243 நாள் ஆகுது. பொறுமையாக சுற்றுறாரு இவர். சரியா? ஓகேவா? ஃபாஸ்ட்டாக சுற்றுறவர் யார்? ஜூபிட்டர். ஓகேவா? வியாழன் கிரகம். சரிக்கோ? ஓகே, இப்போ ஏன் வந்து சன்னுக்கு பக்கத்தில் இருக்கிற மெர்க்குரிய புதனை வந்து நம்ம ஹாட்டாக இருக்கிறது சொல்கிறது கிடையாது, வீனஸை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா தெரியுமா யாருக்குன்னா? ஏன் அப்படின்னா வீனஸுடைய வளிமண்டலம் அட்மாஸ்பியர் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கும். திக்காக இருக்கிறதுனால என்ன பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹீட்டை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணி வச்சுக்குது, வெளியே விடாமல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சன்னுடைய ஹீட்டு வந்து வீனஸை படுதுன்னு வச்சுக்கிங்களேன், பட்டு என்ன நடக்கும்னா வெளியே வரணும். ஆனால் வெளியே விடாமல் வீனஸுடைய வளிமண்டலம் வந்து அதை வந்து தடுத்து நிறுத்துது. அப்போ அந்த அட்மாஸ்பியரில் என்ன கேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CO2. என்ன கேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96% வந்து வீனஸில் இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா CO2 தான் இருக்குது. அப்புறம் மீதம் வந்து சல்பூரிக் ஆசிட் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரோட வேலை என்ன தெரியுமா? ஓகேவா? வரக்கூடிய சன்ரேஸை வந்து வாங்கிப்பாங்க.
ஆனால் வெளியே விட மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. ஓகே, உள்ளேயே தூக்கி வச்சுப்பாங்க. உள்ளேயே வச்சுக்கிறதுனால என்ன பிரச்சனை? ஹீட் ஆகும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இதுக்கு தான் நம்ம படிச்சிருப்போம் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இதை பற்றினா நான் அட்மாஸ்பியர், நம்மளுடைய அட்மாஸ்பியரை நடத்தும் போது நான் டீட்டெயில்டாக நடத்துவேன். சரியா? இப்போ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ CO2 அதிகமாக இருக்கிறதுனால சன்னுடைய ஹீட்டை வந்து உள்வாங்கிக்குது, வெளியே விட மாட்டுறாங்க. ஸோ அதனால் வந்து வீனஸ் வந்து மெர்க்குரியை காட்டிலும் அதிக ஹீட்டாக இருக்கிறது இதுதான் காரணம். மெர்க்குரியில் அட்மாஸ்பியர் கிடையாது, அதிகமாக ஹீட்டு படுது. அதே சமயத்தில் அதே ஹீட்டை வெளியே விட்டுறாரு மெர்க்குரி. ஆனால் இவர் வெளியே விடாததுனால மெர்க்குரியை விட ஒரு ஹாட் ஆயிடுறாரு. ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால நம்ம பிரகாசமாக இருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீனஸ். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை நட்சத்திரம், மாலை நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறார்கள். யார் அப்படின்னு அழைக்கிறாங்க? யாருன்னா வெள்ளியை வந்து கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்லோவஸ்ட் ரொட்டேட்டிங் பிளானட். பொறுமையாக நகரத்துனால நல்லா சூடு வாங்கிக்கிறாரு, நல்லா சூடாயிடுது. ஓகேவா? ஸ்பீடாக சுத்தாமல் நல்லா ஹீட்டு உள்வாங்கிக்கிறதுனால ஸ்லோவாக ரொட்டேட் ஆகுறதுனால அதிகமாக ஹீட்டு ரொம்ப நேரமாக அந்த ஹீட்டை ஒரே இடத்துல படுற மாரி இருக்குது. ஸோ அதனால் வீனஸ் வந்து மெர்க்குரியை காட்டிலும் அதிகமாக சூடாக இருக்கக்கூடிய பிளானட் எதுன்னா வெள்ளி தான். சரியா? அடுத்தது தான் மெர்க்குரி ஹீட்டான பிளானட். சரியா? இது என்ன காரணன்றதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த CO2 எப்படி கிடச்சிருக்கோம் வீனஸ்க்கு அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்னா பாருங்க, வீனஸோட இமேஜை பாருங்க. ஓகே, அந்த வீனஸோட இமேஜ் எப்படி இருக்கு? ஒரு துரு பிடித்த ஒரு நிறம் போல இருக்குது. அப்படின்னு அது என்ன காரணம் அப்படின்னா CO2 வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னா வீனஸ்ல நிறைய வால்கேனோஸ் இருக்கு. ஓகேவா? அதிகமாக வெடிச்சு செதறதுனால அதுலேருந்து வர CO2 அதிகமாக வந்து வீனஸை சூழ்ந்ததால தான் வீனஸ் வந்து CO2வால் மேடான ஒரு பிளானட்டாக இருக்குது. ஓகேவா? இதை படித்து பாருங்கள். ஓகே, லார்ஜர் வால்கானோ, இன்னும் கூட சில வால்கானோ வந்து அதிகமாக வெடிச்சிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க வீனஸில். சரியா? ஓகே, அடுத்தது நம்மளுக்கு வந்துடலாம். இப்போ மெர்க்குரியை தாண்டி வீனஸை தாண்டி நம்ம பூமிக்கு வந்தாச்சு. பூமி யாருன்னா அது ஒரு பிளானட் தான். அந்த பிளானட்டில் எசக்கு புசுக்காக நம்ம வந்துட்டோம், ஏதோ பிறந்தாச்சு. மற்ற பிளானட்டை காட்டிலும் நம்ம பிளானட்டில் ஒரு அழகான பிளானட்டு, உயிர்கள் வாழக்கூடிய தகுந்த பிளானட்னா அது பூமி தான். சரியா? ஸோ பூமியோட வந்து நம்ம 24 மணி நேரம் நினைக்கிறோம். 24 மணி நேரம் கிடையாது, 23 மணி நேரம் 56 நிமிடம் 4 நொடிகள். ஓகேவா? ஸோ 1 ரெவல்யூஷன் வந்து 365 நாள் கிடையாது, 365 நாள் 0.25. இந்த 0.25 வந்து நம்ம சொல்ல முடியாது, அழகா இல்லை சொல்ல. ஓகேவா? அதனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 2.25 டேஸை வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த டேஸை ஆட் பண்ணிடுறோம். ஓகேவா? 4 வருஷம்னா 0.25 ஒரு நாள் ஆகுது. அந்த ஒரு நாளை வந்து 4 வருடங்களுக்கு ஒரு நம்ம ஆட் பண்ணிடுறோம். அதனால என்ன ஆண்டு சொல்கிறோம்? அந்த ஆண்டை லீப் ஆண்டு அப்படின்ட்டு சொல்கிறோம். லீப் ஆண்டில் பிறந்தீங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்களுக்கு பிறந்த நாள் வரும். நானும் லீப் ஆண்டில் பிறந்தவன் தான். என்னுடைய பிறந்த நாள் 4 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வரும். சரியா? ஓகே, இதோட ரேடியஸ் எப்படி இருக்கும்? ரேடியஸ்னா அதோடைய டயாமீட்டர் வந்து பாதி சொல்லுவாங்க. ஓகே, 6371 கிலோமீட்டர். சரியா? சன்லைட்டு பாருங்கள், மொத்தம் எவ்வளோ நேரம் எடுக்குது? 8.3 நிமிஷம் எடுக்குது எர்த்தை ரீச் ஆகிறதுக்கு. ஓகேவா? அடுத்தது இப்போது இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்மளுக்கு என்ன சார் தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு சன்னுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறது போல் பூமிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஆனால் பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்க்க அழகாக இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் இதுக்கு எப்படி உருவாகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுக்குள்ளே ஒருத்தர் இருக்கார். இதுக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சன்னுக்கு கோர் இருக்க போதில் எர்த்துக்கும் ஒரு கோர் இருக்குது, கருப்பகுதி இருக்குது. அந்த கருவில் யார் இருக்கா அப்படின்னா ஃபஸ்ட்டு அயன் தான் இருக்காரு, அயன் தான் இருக்குது. ஓகேவா? இந்த அயனை வந்து அவுட்டர் கோரு, இன்னொரு கோருன்னு பிரிப்பாங்க. இதை நான் வந்து லித்தோஸ்பியர் நடத்தும் போது நம்மளோட வீடியோஸில் அடுத்த வீடியோவாக லித்தோஸ்பியர் வரும். அந்த லித்தோஸ்பியர் நடத்தும் போது இதெல்லாம் நடத்துகிறேன். அதில் அவுட்டர் கோர்னு ஒன்று வருவார். அவுட்டர் கோர், இன்னர் கோரை பிரிப்பாங்க இந்த கோரை. இந்த அவுட்டர் கோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அயன் தான். அந்த அயன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வாலட்டைலாக இருக்கும். வாலட்டைல்னா உருகிய தன்மையில் இருக்கக்கூடியும். இப்போ அந்த அயன் வந்து உருகிய தன்மையில் இருக்கிறதுனால என்ன ரீசன், என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ எர்த்து வந்து சுற்றுறாரு. எர்த்து வந்து ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட். ஓகேவா? சுற்றும் போது அந்த கருவில் இருக்கிற அவுட்டர் கோரில் வெளி கருவில் இருக்கக்கூடிய அயனும் சுத்தம். இந்த அயன் வந்து சுற்றும் போது என்ன உருவாகுது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகுது. ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் சார்ஜ் உருவாகும் போது அந்த எலக்ட்ரிக் சார்ஜை சுற்றி என்ன உருவாகும் அப்படின்னா ஒரு காந்த விசை உருவாகும். when there is a electric field, when there is a electric charge, there is a magnetic field அப்படின்ட்டு நம்ம அறிவியலில் படிப்போம். ஃபேரடே லான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் நடத்துகிறேன், அறிவியலில் நடத்தும் போது நடத்துகிறேன். இந்த ஃபேரடே லா படி ஒரு அயன் வந்து சுற்றும் போது ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட்னால என்ன உருவாகுது? ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் உருவாகுது. அந்த சார்ஜ் உருவாகும் போது அதை சுற்றி என்ன உருவாகுது?
காந்த விசை உருவாகுது. இந்த காந்த விசையில நமக்கு என்ன நன்மை? இப்போ ஒரு இமேஜ் காட்டுற இந்த பக்கம் வருது இல்ல, இது என்னது? சோலார் ரேடியேஷன். இந்த சோலார் ரேடியேஷனால நம்ம பாதுகாக்கப்படுறோம். ஏன் அந்த சோலார் ரேடியேஷனால நம்ம பாதுகாக்கப்படுறது என்ன பயன் அப்படின்னா, நம்மளுடைய கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ்லாம் பாதுகாக்கப்படுது எர்த்துடைய காந்த விசையினால. சரி, ஓகே சார். இப்போ கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் ஒன்று சொன்னோன்னா, அந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் போது இந்த சோலார் ரேடியேஷன் வந்து அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால நம்ம எர்த்துடைய காந்த விசை பாதிக்கப்படுது. அதனால தான் நம்ம ஆதித்ய எல்வனை அனுப்பிச்சு இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷனை ஸ்டடி பண்ணுறதுக்காக அனுப்பிச்சிருக்கோம். சரியா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது சன்னில் உருவாகிற காந்த விசை வேறு, இதில் உருவாகிற காந்த விசை காரணம் வேறு. இது எர்த்துடைய கோர் வந்து அயன்னால உருவாகுது, அங்கே பிளாஸ்மாவனால உருவாகுது. சிம்பிள். ஓகே. எர்த்துடைய ஷேப் எப்படிங்க இருக்கும்? அழகாக இருக்கும். நீங்கள் நினச்சிருப்பீங்க ரவுண்டாக பார்க்க சூப்பராக இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. எர்த்து பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக அடி வாங்கின சொம்பு மாரி இருக்கா? ஸோ இதுதான் வந்து எர்த்து. உண்மையிலே இதுதான் வந்து எர்த்துடைய ரியல் ஷேப். அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு லாஜிக் புரியுதாங்க? ஏதோ ஒரு விஷயம்லேருந்து உடஞ்சி வந்த ஒரு விஷயந்தான் நம்ம எர்த்து. நெபுலா அப்படிலாம் நடத்தியிருப்பேன், புரியுதா? இந்த இமேஜ் பார்க்குறப்ப உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக புரியும். அப்போ எர்த்து வந்து எப்படி இருக்குது? ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து உடஞ்சி உழைச்ச ஒரு ஆள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்து. ஓகேவா? அந்த ஷேப்புக்கு ஒரு அடி வாங்கின ஷேப்புக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த ஷேப்பு என்ன பேர் பார்த்தீங்கன்னா ஜியாய்டு வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆப்லேட் ஸ்பியர் வடிவம் அல்லது ஆப்லேட் கோலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஜியாய்டு ஷேப் அப்படி இல்லைன்னா ஆப்லேட் ஸ்பியர். எனக்கு கரெக்டாக தமிழ் மீனிங் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். சரியா? ஜியாய்டு வடிவம் சொல்லுவாங்க, அப்படின்னா ஆப்லேட் ஸ்பியர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பியர்னு நம்ம எர்த்திசிய ஸ்பியர் தான், அதுக்கு கரெக்டான எக்ஸாக்ட் நேம்னா ஜியாய்டு ஷேப்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே. இப்போது இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஆனால் என்ன கேட்பாங்கன்னா இதை தான் கேட்பாங்க. நிசார் செயற்கைக்கோள் ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். லாஸ்ட் இயர் தான் இதை லான்ச் பண்ணாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க, கேட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதை ஓகேவா? எதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இன்னொரு வாட்டி கேட்கலாம் இல்லையா? நிசார் சேட்டிலைட். நிசார் அப்படின்னா நிசார், என் ஃபார் நிசார்னா நாசா, இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார், அதோடைய ஃபுல் ஃபார்ம். என் ஃபார் நாசா, ஐ ஃபார் இஸ்ரோ, சார்ன்றது சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார். ஓகேவா? இது ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள், இஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. எர்த் அப்சர்வேஷன் சேட்டிலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சேட்டிலைட் பற்றி நான் சொல்கிறேன். சரியா? புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் உருவாக்கப்படுகிறது. நாசா மற்றும் யாருடைய கொலாபரேஷன் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா நாசாவோட நிசாரோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்பாங்க. அப்படி இல்லையா வேறு என்ன கேட்பாங்க, இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா வேறு என்ன கேட்பாங்க, இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்பாங்க. ஒரு சேட்டலைட்டை பற்றி, ஒரு கான்செப்டை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா இதை தாங்க கேட்பாங்க. புரியுதா? எப்படி கேட்பாங்க? எப்போ லான்ச் பண்ணாங்க, அதோடைய கொலாபரேஷன் யார், இல்லை நிசாரோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, அந்த சேட்டலைட்னா என்ன அப்படின்னு அதோடைய குறிக்கோள் என்ன, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதோடைய ஃபங்க்ஷன், செயல்பாடுகள் என்னென்ன. நிசார் ஆனது 12 நாட்களுக்கு ஒரு முறை பூமியை கண்காணிப்பாராம். யாருன்னா அந்த நிசார். எப்படி கண்காணிப்பார், எதெல்லாம் கண்காணிக்க போகிறாரு அப்படின்னா, அதனுடைய பனிக்கட்டிகள், எர்த்துடைய பனிக்கட்டிகள், தாவர உயிரிகள், கடல் மட்ட உயர்வை பற்றி, நிலத்தடி நீரை பற்றி, ஓகே, நிலநடுக்கங்கள், இதை பற்றி எல்லாத்தையும் அக்யூரேட்டாக. இப்போ நிறைய சேட்டலைட் நம்மகிட்ட இருக்குங்க. நிசாரோடைய தன் ஃபங்க்ஷன், மெயின் ஃபங்க்ஷன் எதுனா, இது எல்லாத்தையுமே அக்யூரேட்டாக ஆய்வு செய்ய போகுது. ஓகேவா? அக்யூரேட்டாக ஆய்வு செய்யறது எதை வச்சு ஆய்வு செய்ய போகுது அப்படின்னா, இந்த சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார். ஏன் இது பேர்லேயே இதை மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா, இந்த ரேடார் வந்து இது வரைக்கும் சேட்டலைட்டில் யூஸ் பண்ணாத கேமராவை யூஸ் பண்ண போகுது. அந்த கேமரா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த கேமரா வந்து எந்த ஒரு வளிமண்டலத்தில் இருக்கிற நிறைய டஸ்ட் பார்ட்டிகள் வந்து சேட்டலைட்டால் மறைக்கப்படுகிறது. சேட்டலைட்டை வந்து மறைச்சிடுது. அதனால இந்த கேமரா யூஸ் பண்ணுறதுனால, சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடாரோட கேமரா யூஸ் பண்ணுறதுனால துல்லியமாக நம்மளால் பார்க்க முடியும். எர்த்தில் நடக்கக்கூடிய மாற்றங்களை டெய்லியே வந்து நமக்கு 12 நாளுக்கு ஒரு தடவை நமக்கு சொல்லும். ஓகேவா? 12 டேஸ்க்கு ஒரு தடவை எர்த்தை வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிடுவார். யார் அப்படின்னா இந்த நிசார். ஓகேவா? இது எப்போ லான்ச் பண்ணுறாங்க? 30 ஜூலை லான்ச் பண்ணாங்க. எதில் லான்ச் பண்ணியிருக்காங்க? GSLV F-16 ராக்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஆர்பிட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா, சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதை. இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இதெல்லாம் இப்போ சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கேர் ஆகிடுவோம். இதெல்லாம் ஒரு தனி கிளாஸாகவே நடத்துகிறேன். அது என்னெல்லாம் பார்க்க போகிறேன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த மிஷன் வந்து 5 வருஷத்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. 30 ஜூலை லான்ச் பண்ணாங்க. எப்போ ஆப்ரேஷனல் ஆயிருக்குன்னா, நவம்பர் 2 இது அதோடைய வேலையை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? நவம்பர் 2, 2025 இது வந்து பிகம் ஆப்ரேஷனல் சொன்னாங்க. ஆப்ரேஷனல்னா தன்னுடைய வேலையை செயல்படுத்த துவங்கிவிட்டது அப்படின்ட்டு
நாசாவும் இஸ்ரோவும் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ நிசாரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எப்படி சன்னுக்கு வந்து ஆதித்யா எல்1 ரொம்ப முக்கியம், கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எர்த்துக்கு கண்டிப்பாக கேட்பாங்க, நிசாரை பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்து என்ன? அடுத்து வந்து மார்ஸ். சரி, ஓகே. அடுத்து மார்ஸ்ல இருந்து நம்ம அடுத்த வீடியோவா பார்ப்போம். சரி, இது வரைக்கும் போதும். அடுத்த வீடியோவா சோலார் சிஸ்டம்ல பார்ட் 2வா இந்த மார்ஸ்ல இருந்து வரும். சரியா? ஓகேங்க, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இந்த மார்ஸ்ல இருந்து பார்க்கலாம். பை.